ஏங்க இந்த வாரேங்க என்னது பானை தலைவலி கோலமா அப்படின்னு நினைக்காதீங்க. குளித்தேன், என் தங்கச்சியாரி எங்கள் அம்மாவும் கிளம்பி வாரம்டாக இன்னும் வந்தாப்புல இல்லை. சரி அவங்க வர்றதுக்குள்ளே 2 வார்த்தையும் அவங்க கூட சொல்லிட்டு போயிடுவோம். தலையை இன்னும் ஈரமாக இருக்குது. ஈரத்தோடு பண்ணுனா அங்கே இது வடக்கடையில் வேறு நனைஞ்சு அப்படியே ஈரத்தோடையே படுத்தது பார்த்துக்கும் சளி பிடிச்சிருச்சு. அதனால் நல்லா காயட்டும்னு மண்டையை அப்படியே விட்டுருக்கேன். ஏங்க இன்னைக்கு இருப்பாரு நாளைக்கு காணமுங்க. திடீர்னு நல்ல மனுஷங்க. எங்கள் மயம் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக இருக்கிறவர் கூப்பிட்டுக்கிட்டு கேட்டுருந்துருக்காரு, உங்கள் அம்மா வீடியோலாம் போடுதாம்ல, பசங்கள்லாம் சொல்கிறாங்க என்ன சேனல் சொல்லு அப்படின்லாம் பார்த்துட்டு பாராட்டியிருக்காரு. அவங்க அம்மாவாச்சும் பொழுது ஓக்குற ஒரு விஷயத்தை வச்சு நல்லபடியாக சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் படிச்சிருந்தாலும் படிக்காட்டாலும் அறிவுத்திறனோட பிழைச்சிக்கிறணும் அப்படின்ட்டு ஸ்கூல் பசங்கள்லாம் எல்லோரும் சாதாரணமாக பேசுவோம்னு ஒரு நாள் ஒரு கிளாஸ் ஹவரில் அப்படி பேசி சொல்லியிருந்துருக்காரு. என் மயம் வந்து என்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அந்த வாத்தியாரை பற்றி தெரியும். பார்த்துக்கோங்க, ஒரு கேதத்துக்கு போனவர் திடீர்னு மனுஷனுங்க இங்கேருந்து கட்டடம்லாம் இடித்து அப்படியே கல்லுகளை ஏற்றிட்டு போவாங்கல்ல, அதுலேருந்து ஒரு சின்ன செங்கக்கல் ஓடியாந்து மண்டையில் விழுந்துருச்சாமுங்க. அப்படியே பைக்கை விருன்னு விட்டவர் தானுங்க. அப்படியே 2 நாள் கிடந்து பாவம் இறந்து போயிட்டாராமுங்க. என் மையன் சொல்லி அழுகிறேன். எப்போ அழுகாத பூ அப்படின்ட்டு எனக்கு மனசு வருத்தமாக இருந்துச்சு. பார்த்துக்கோங்க. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடியே வந்து சொன்னேன், எங்கள் வாத்தியார் என்னை பாராட்டினாகம்மா, உங்கள் அம்மா பரவாயில்ல திறமையாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினாகமான்ட்டு. இப்படி வருமாங்க. அதே மாதிரி தாங்க எங்கள் சொந்தக்கார ஒருத்தவங்களுக்கு திடீர்னு ஊருக்கு போனவங்களுக்கு திடீர்னு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகி போச்சுங்க. அவங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. இப்போ நல்லா இருக்காங்க. ஆக்சிடெண்ட் ஆகி 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. இப்போ தான் போய் பார்த்துட்டு வருவோம்ட்டு கிளம்பி போகும்ட்டு எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் வர சொல்லியிருக்கு. அவங்க வாராக இன்னமும் வாராக. நானும் கிளம்பிட்டேன். நானும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எம்மா எப்போ ஆட்டா ஏறிட்டு கிளம்பிட்டோம்ன்றாங்க. வீடு வந்து சேரல. பார்த்துக்கோங்க. சரி அவங்க வர்றப்போ வரட்டும், அதுக்குள்ளே நம்ம உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிருவோம். ஏன்டா அவங்க அவசரத்தில் வராங்க, இன்னும் கிளம்புடுவாங்க, உங்கள்கிட்ட சொல்லவும் விட மாட்டாங்க. அதனால தான் என் அம்மா வந்து மண்டை காயம்னா இப்படி முடிவோடு வந்து இருக்காது. தலைவலி குளத்தோடு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எதுவும் நினச்சிக்கிறாதியே. லைக் பண்ணுங்க. இன்றைக்கி இருக்கிற மனுஷன் நாளைக்கு இல்லை. அதனால் நல்லபடியாக ஒட்டு உறவாக சொந்த வந்தம்மா நல்லபடியாக இருங்க. என்ன சொல்கிறீங்க? நல்லது உள்ளதெல்லாம் வாங்கி திண்டு விட்டு எது வேணுமோ எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு விட்டு அப்படியே போக வேண்டியதான் மனுஷங்க. சரி எல்லோரும் நல்லா இருப்போம்னு நினப்போம். அப்போ நல்லபடியாக லைக் பண்ணுங்கள். நாங்கள் போய் பார்த்துட்டு அப்படியே ரொம்ப உறவுக்காரங்க. அது என்ன உறவு ஏது வரன்று சொல்ல விரும்பலை.